சனாதன தர்மம் அதிகாரம் 4 தினந்தோறும் செய்ய வேண்டிய பஞ்ச யக்னங்கள். இயற்கையில் தியாகத்தை கருத்தாக உடைய யக்ன ஸ்வரூபமான விதி அல்லது நியாதி ஒன்று உண்டு என்று நாம் முன்னரே கூறினோம் அல்லவா? அந்நியாதியுடன் மனப்பூர்வமாய் ஒத்து விவாரிப்பதே நமக்கு மகிமை என்பதையும் தெரிந்து கொண்டோம் அல்லவா? இப்போது சனாதன தர்மமானது மேற்கூடியபடி மதரஸ்தர்கள் ஒழுகி வரும்படியான எவ்விதமானவர்களை பழக்கப்படுத்தி வந்தேன் என்று பார்ப்போம். சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கும் கணக்கற்ற பலவிதமான யக்னங்களை பற்றி இங்கு பிரஸ்தாபித்திற்கு சாத்தியப்படாது. ஆதலினால் அதை நிறுத்தி இங்கு தினந்தோறும் நடத்தப்பட வேண்டிய முக்கியமான பஞ்சமகா யக்னங்களை மட்டும் குறிப்பிட்டு பேசுவோம். இவையானவை: 1 ரிஷிகள் அல்லது வேதங்களுக்கு இடப்படும் யக்னம், 2 தேவர்களுக்கு அளிக்கப்படும் யக்னம், 3 பிதிர்களின் யக்னம், 4 நரர்களுக்கு யக்னம், 5 பூதங்களுக்கு யக்னம். இவற்றில் ஒவ்வொன்றிற்கும் வச்சியம் அல்லாத பாகியமான ரூபமும் லட்சியம் அல்லது அந்தரங்கமான அர்த்தம் அல்லாத கருத்தும் உண்டு. இதன் பின் சொன்னதாலாகிய அந்தரங்கமான கருத்தென்ன? யக்னம் செய்வோனை யாகத்தின் முழு உயிர் அல்லது பூர்ணமான பலத்தை அடைய செய்கின்றன. இவ்விரண்டையும் அறிந்து கொள்ள நாம் எத்தனிப்போம். 1 ரிஷிகள் அல்லது வேதங்களுக்கு செய்யப்படும் யக்னத்தில் பாக்கிய ரூபமானது அத்தியானமும் அத்தியாபனமும். பிரதி தினம் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு புண்ணிய கிரந்தத்தை படித்து வர வேண்டும். அல்லாவிடில் தன்னையும் தனது பரிபாக நிலைமை அதற்கேற்ற தர்மங்கள் அல்லது கடமைகளையும் செவ்வையாய் அறிந்து கொள்வதற்கு வசியமான ஞானத்தை சம்பாதித்து கொள்வது முடியாததன்றோ? இவ்விதம் தேடிக்கொண்ட ஞானத்தை தன்னிலும் குறைந்த அறிவுள்ளவராகிய பிறர்க்கு தானம் செய்து வருவதற்கும் இவன் தயாராக இருக்க வேண்டும். ஆதலால் லற்றோன் மனுவும் இந்த யக்னத்தை வர்ணிக்குமிடத்து அது அத்தியாபனம் அல்லது பரோபதேசம் என்று கூறியிருக்கின்றனர். அதனால் இதை படிக்கும் ஒவ்வொரு சிறுவனும் பகவத்கீதை, அணுகீதை, அம்சகீதை முதலிய புண்ணிய கிரந்தங்களில் ஏதேனும் ஒன்றை பிரதி தினமும் சிறிது ஸ்லோகங்களை வரை படித்து அதன் பொருளை ஆழ்ந்து சிந்தனை பண்ணி வருவதால் இவ்வித யக்னத்தை செய்து வர வேண்டும். இப்படி இங்கு அதிக பாகம் படித்து வருவதை காட்டிலும் சொற்பம் படித்தவரையாவது ஆழ்ந்த கருத்தாய் சிந்தித்திலே விசேஷமானது. இனி இந்த யக்னத்தின் லட்சியம் யார்த்தமானது இவ்விதம் படித்து தெளிவது எல்லா தியாகர்த்தமே. பிறருக்கு உபதேசிக்கும் பொருட்டே நாம் கற்று தெளிவது என்பதே. தேவ யக்னம் என்பது ஓமம். இயற்கையில் நாம் அடைந்து அனுபவிக்கும் மழை, காற்று முதலிய சகல சௌகரியங்களையும் நமக்கு கருணையோடு பாதுகாத்து அளிப்பவர்களாகிய தேவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டியதாகிய நன்றி அறிதலை காட்டுவதும், அந்த பிரயோஜனுக்கு பதிலாக நம்மவர்களுக்கு நமது பொருள் முதலியவற்றில் ஒரு பாகத்தை பிரதி தினமாக அளிப்பதும் யக்னாகும். இந்த யக்னத்தின் லட்சியமார்த்தமாவது நமக்கும் மேலுலகங்களுக்கும் உள்ள சம்பந்தங்கள் என்னவையில் என்பதையும், ஸ்தூல உலகமும் மேலுள்ள மற்ற சூட்சும லோகங்களும் ஒன்றிற்கொன்று சம்பந்தம் உள்ளவில்லை என்று எக்காலத்தும் பரஸ்பரம் ஒத்தாசை என்று நிலை நிற்பவைகள் அன்றெனவும் நாமும் இருத்திலேயாகும். நாம் பிரபஞ்சத்தில் நாற்புறத்திலும் பிரதிவர்க்கும் நியாயதியுடன் ஒற்றுமையோடு விவாரிக்க வேண்டும். சகல ஜீவ சமூகத்துடன் கலந்த உறவுடன் ஒழுக வேண்டும். பிதிர் யக்னத்தில் பாக்கியமானது நமது குடும்பத்தின் பூர்வீகர் முதலிய முன்னோருக்கு நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணம் அல்லது ஜலஸ்தானமாகும். இதன் லட்சியார்த்தமாவது பூர்வ காலத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய கடமையுண்டெனவும், பூர்வ காலங்களில் இவ்வுலகத்தில் வசித்து உலகம் திருந்தி சேமப்பட்டு பின்வருவோருக்கு பயன்பட வேண்டுமென்றே யோடு இழைத்து வந்திருக்கும் பெரியோராகிய நம் முன்னோருக்கு நன்றி அறிதலோடு நாம் கடமை புரிய வேண்டுமெனவும் அறிதலையாகும். முன் சென்ற காலத்திற்கு, அதாவது அக்காலத்தவராகிய பிராசீனருக்கு தான் செலுத்த வேண்டிய கடமையை உணராத மனிதன் எவனும் மானிடர் ஆகான். தர்ப்பணம் செய்ய வேண்டியது நித்திய கடமை. நர யக்னத்தில் பாக்கியமாவது விருந்தளித்து உபசரித்தல். பிரதி தினமும் ஆரியராகிய திராவிடராகிய எவரும் தன்னிலும் எளியோராகிய எவரொருக்கும் அன்னம் அளிக்க வேண்டும். இங்கு அந்தரங்கமாவது மனித வர்க்கத்திற்கு நாம் செய்ய வேண்டிய உபகாரத்தை மறவாதுணர்தல். பசியுள்ளாருக்கு அன்னம் அளித்தல், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு ஆடை அளித்தல், திக்கற்றவருக்கு வசதி ஈதல், துக்கமுற்றோருக்கு ஆறுதல் கூறல், இவை யாவும் நமது கடமையை என்று அறிதல் வேண்டும். செல்வம் உள்ளோர் வறியோருக்கு சகலவித சௌகரியங்களையும் பாதுகாத்து அளிக்கும் கடமை பூண்ட உக்னக்காரர்களே ஆவார். பூத யக்னத்தில் பாக்கியமாவது நமக்கு நாற்புறத்திலும் சஞ்சரிக்கும் அப்பிரத்யட்சணமாகிய அற்ப ஜந்துகளின் நிமித்தம் நாம் உண்ணும் முன் சிறிது ஆகாரத்தை பூமியில் வைத்தலும், நமது போஜனத்திற்கு பின்
சிறிதுணவை திக்கற்ற சஞ்சாரிகளாகிய மனிதர்க்கும் பிராணிகளுக்கும் உபயோகமாகும்படி ஏற்ற ஸ்தானத்தில் வைத்து வருவதிலே ஆகும். இதில் அந்தரங்கமாவது மனித வர்க்கத்திலும் தாழ்ந்த வர்க்கங்களிலும் உள்ள நம்மிலும் தாழ்ந்த பிராணிகள் சேமத்தை கோர வேண்டியது நமது கடமை என்றும், இது அவை நமக்குழைத்து வருவதற்கு நாம் செலுத்த வேண்டிய பிரதி உபகாரமே என்றும், அன்றியும் எப்பொழுதும் அவைகள் விஷயத்தில் நாம் வசமும் ஆதரவுடன் ஒழுகி வர வேண்டியது என்றும் நாம் அறிந்து கொள்ளுதலேயாம். அதாவது பசுக்களுக்கு பராமரித்தல், நாய்களுக்கு உணவளித்தல், பறவைகளுக்கு ஆகாரத்தை, குருவி காகம் போன்றவைகளுக்கு உணவளித்தல், இப்படி பல இவ்விதம் இந்த பிரதிதின பஞ்சமகா யக்னங்களுக்கும் நமக்கு சுற்றிலும் உள்ள பெரியோர், நம்மவர், தாழ்ந்தோர், கீழ்ப்பட்டவைகளை முதலிய சகல வஸ்துகளுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தங்களை விளக்குகின்றன. குடும்பங்கள், ஜாதியார், தேசத்தார் இவற்றின் யோகக்ஷேமங்கள் நிலை பெற வேண்டியதற்கு அவசியமான ஒற்றுமை அல்லது சஜன்ய பாவத்தை ஏற்படுத்துகின்றன. பிரபஞ்ச வாழ்க்கையாகும் மகா சக்கரத்தை ஈஸ்வரனது இச்சைப்படி சுழற்றி ஆட்டுவித்து சகல உலகங்களும் மென்மேலும் பரிபாகும்படி செய்கின்றன. அன்றியும் இவை ஒவ்வொரு மனிதனும் இயற்கையில் உள்ள ஏனையவற்றோடு சம்பந்தமற்ற தனி வியாக்கணம் என்று பின்னவெல்லாம் தன்னுள்ளடக்கிய ஒரு பூர்வ வஸ்துவின் ஒரு அம்சமே. ஒரு மகா சரீரத்தில் ஒரு அங்கம் அல்லது சிறு பாகமேயாதலால் இவனது யோக சேமாதிகள் மேற்கூறிய பூர்ண வஸ்துவின் யோக சேமாதிகளை இவன் கோரி அவற்றுக்கு முரண்படாது ஒழுகுவதல்லன்றி வேறு வழியில் எவ்விதத்திலும் கிட்டாதென்று வற்புறுத்தி காட்டுகின்றன. தினமும் 5 வகையான யக்னங்களை மனிதன் செய்து வர வேண்டும். பிரமாணங்கள்: பிறர்க்கு போதித்தலே பிரம்ம யக்னம், தர்ப்பணமே பிதிர் யக்னம், தேவ யக்னமாவது ஹோமம், பூத யக்னமாவது பலியிடுதல், அதிதிகளை பூசித்தலே நரயக்னமாம். எப்பொழுதும் வேதாத்திய யனத்தை நடத்தி வர வேண்டும். தேவர் கடனையும் ஓம்பல் வேண்டும். தேவருக்கு கடன் செலுத்தி வருதல் சராசரமான உலகை போஷிக்கும். ரிஷிகள், தேவர், பித்ருக்கள், பூதங்கள், நரர் இவர் யாவும் குடும்பிகளையே எதிர்பார்க்கிறார்கள், குடும்பஸ்தவரை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் இன்னதென அறிந்தவன் ரிஷிகளை வேதாத்தியனத்தாலும், தேவர்களை ஹோமத்தாலும், பிதிர்களை சிராத்தத்தாலும், நரர்களை அன்னத்தாலும், பூதங்களை பலி பிராணத்தாலும் விதிப்படி அர்ச்சித்து வர வேண்டும், ஆதரித்து வர வேண்டும்.